நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் 22 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லாங்கிணற்றில் இடைப்பழங்கால தளம், அதில் வந்துட்டு நம்மளோட இது வந்து எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. குவாட்ஸ் கல்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் 2025 சிறப்பு தீர்வு அது வந்து திருத்தப்பட்டதில் வந்து 97 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்களாமா. அதை ஏன்னு சொல்லி கரெக்டாக பண்ணுறதுக்காக அது வந்து திரும்ப இது பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அது போயிட்டுருக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தோமா, உயிரி ஆற்றல் திறன் வளர்ச்சி 2025 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் என்ன அந்த திறன் வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோமா, கடந்த 10 ஆண்டில் இந்தியா வந்து 2362 மெகாவாட் உயிரி ஆற்றல் சார் மின்சாரத்தை கழிவிலிருந்து ஆற்றல் மூலம் 228 மெகாவாட் அளவிலான திறனை சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தோமா, கிரேட் நிக்கோபர் தீவு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா அந்தமானும் நிக்கோபரும் வந்து நிர்வாகம் ஆனது கிரேட் நிக்கோபர் தீவு மேம்பாட்டு பகுதியாக மேம்பட்ட பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ சதுர கிலோமீட்டர்னா 4.23 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அடுத்தது என்னென்னு பார்த்தோமா, 1600 தொடர் ஏற்பு அப்படிங்கிறது என்னென்னா, இந்திய தொலைத்தொடர்பு வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து இதை வந்து செயலியை வந்து இது பண்ணியிருக்கு, அதுக்காக பண்ணியிருக்காங்க. 1200 தொலைபேசி எண்களை வந்து பயன்படுத்த உத்தரவிட்டுது. அதாவது அதனோட நம்பர் அது RBI, சிபி இதெல்லாம் ஓய்வூதிய நிதி ஒழுங்கு மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டதே இந்த விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் குறித்து WHO உலகளாவிய உச்சி மாநாடு அது என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோமா, இது புதுடெல்லியில் நடந்திருக்கு. 2வது உலக சுகாதார அமைப்பின் இது நடந்திருக்கு. பாரம்பரிய இது 2வது டைம் நடந்திருக்கு. விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் CEPA அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் அண்ட் ஓமன் ஹேவ் சைனிடு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் ஓமனும் வந்து மஸ்கட்டில் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அடுத்து என்னென்னு பார்த்தோமா, அத்வா வெற்றி நினைவு சின்னம் வந்து எத்தியோப்பியில் வந்து நடந்திருக்கு. நரேந்திர மோடி இதில் கலந்துட்டு அடிஸ் அபாவையில் உள்ள அத்வா வெற்றி நினைவு சின்னத்தை மரியாதை செலுத்தினாங்க 2 பேரும். COP70 முத்திரை சின்னம் அப்படின்னா உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான உடன்படிக்கையின் 17வது பங்குதாரர்கள் மாநாட்டின் அதிகாரப்பூர்வ முத்திரை சின்னத்தின் ஹார்மோனியா வெளியிட்டது. முத்திரை சின்னம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி. அடுத்து என்னென்னு பார்த்தோமா, ஆர்ஆர்பி வங்கிகளுக்கான பொதுவான முத்திரை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதை வந்து அதுவும் வெளியிட்டிருக்காங்க. 28 பிராந்திய கிராமப்புற வங்கிகளுக்கும் ஒரே பொதுவான முத்திரையை வந்து சின்ன அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதான் சிறு விவசாயிகள், கைவினைஞர்கள் அந்த மாதிரி எல்லாமே